உங்க பார்ட்னர் உங்க ட்வின் ஃப்ளேம் ஆர் மிரர் சவுல் அப்படின்னா இந்த உலகத்திலேயே அவங்கள விட உங்களுக்கு பர்ஃபெக்டான மேட்ச் யாருமே இல்லைன்னு அர்த்தம். நீங்க ஆல்ரெடி உங்க மிரர் சவுலை ஃபைன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் அதுக்கு நிறைய சிக்னல்ஸை காட்டும். ஆனா நிறைய பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? அந்த சிக்னல்ஸை கவனிக்க மாட்டாங்க. அப்படி இக்னோர் பண்ணீங்கன்னா நீங்க அதை ரியலைஸ் பண்ணும்போது அவங்கள ஆல்ரெடி மிஸ் பண்ற ஸ்டேஜ்ல இருப்பீங்க. உங்க லைஃப்ல நீங்க எப்பயாச்சும் ஒருத்தரை மீட் பண்றப்போ அதுதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கா இருக்கும். ஆனா இவங்களை எனக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி இருக்கு, ரொம்ப ஃபெமிலியரா இருக்காங்களேன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஆர் இப்போ உங்க கூட இருக்க பார்ட்னர் நீங்க லைஃப்ல ஒரு பெட்டர் பர்சனா எவால்வ் ஆகுற ஜேர்னில ஒரு பெரிய அளவுல ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்கன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? இதெல்லாம் ஆக்சிடென்டலா நடக்கிறது கிடையாது. அது யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற சிக்னல். அதுதான் ட்வின் ஃப்ளேம். இன்னைக்கு வீடியோல உங்க பார்ட்னரும் நீங்களும் ட்வின் ஃப்ளேம்ஸான்றதை கண்டுபிடிக்க ஒரு 5 சைன்ஸை பார்ப்போமா? லாஸ்டா சொல்ல போற சைன் ட்வின் ஃப்ளேம் கான்செப்டோட ஒரு டார்க் சைடும் கூட. வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் அது உங்களுக்கு புரியும். அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மேபி உங்க லைஃப்ல நீங்க ஒரு பெரிய பார்ட்டை கூட மிஸ் பண்ணிடுவீங்க. ஃபர்ஸ்ட் ட்வின் ஃப்ளேம்னா என்ன, அதை சுற்றி இருக்க சயின்ஸ் அண்ட் மித்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ட்வின் ஃப்ளேம்ன்றது உங்கள் சவுல்மேட் கிடையாது, அதுக்கும் மேலே இருக்கிற ஒரு வேற லெவல் லாஜிக். yin yang ஒரு ஏன்ஷியன்ட் சைனீஸ் பிலாசபி இருக்கு கைஸ். இந்த சிம்பிளை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதில் இருக்கிற அந்த 2 ஒயிட் அண்ட் பிளாக் ஆர்க்ஸ் இருக்குல்ல, அது ரெண்டுமே வேற வேற விஷயத்தை மீன் பண்ணுது. இந்த பிளாக் ஆர்க்கோட குவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃபெமினைன் எனர்ஜி, எமோஷனல், இன்ட்யூஷன் அண்ட் காம்னஸ். அதுவே இந்த ஒயிட்டோட குவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா மாஸ்குலின் எனர்ஜி, லாஜிக்கல், ஆக்டிவ் அண்ட் டாமினன்ட். இந்த குவாலிட்டிஸை ஹியூமன் பீயிங்ஸ்க்கு அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா அது அப்படியே மென் அண்ட் விமனுக்கு பொருந்தும். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இது ரெண்டுமே ஆப்போசிட் குவாலிட்டிஸ் கிடையாது, ஒன்னுக்கு ஒன்னு காம்ப்ளிமெண்டரி குவாலிட்டிஸ் தான். இது ரெண்டுமே சேர்ந்தாதான் பேலன்ஸ் அண்ட் பீஸ் உருவாகும். மிரர் சோல்னு சொல்றது அவங்க உங்ககிட்ட இருக்க சேம் பர்சனாலிட்டியோட இருக்காங்கன்னு அர்த்தம் இல்ல. உங்ககிட்ட இருக்க உண்மையை எஸ்பெஷலி நீங்க அவாய்ட் பண்ற குவாலிட்டிஸை ரிஃப்ளெக்ட் பண்றவங்கன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பொசசிவ் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க, ஆனா அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஜெலஸ் உருவாகுது. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைப்பீங்க, ஆனா அவங்க உங்க வீக்னஸை ட்ரிகர் பண்ணுவாங்க. அதெல்லாம் உங்களை ஹர்ட் பண்ண இல்ல, உங்களுடைய அன்ஹீல்டு பார்ட்ஸ் அவங்க வெளியே கொண்டு வராங்கன்னு அர்த்தம். இந்த மிரர் சவுல நீங்க உங்க லைஃப்ல மீட் பண்ணா சில சைன்ஸ் உணர்வீங்க. ஒரு இன்ஸ்டன்ட் கனெக்ஷன் ஃபீல் ஆகும், ஓவர் திங்கிங் அதிகமாகும், சின்ன விஷயங்கள் கூட டீப்பா அஃபெக்ட் பண்ணும். அட்ராக்ஷன் பிளஸ் கன்ஃபியூஷன் ரெண்டுமே சேம் டைம்ல வரும். ஒரு கிரீக் மித்தாலஜி இருக்கு गाइस, அது என்ன சொல்லுதுன்னா ஃபர்ஸ்ட் ஹியூமன்ஸ்க்கு 4 கை 4 கால் தான் இருந்துச்சு. ஆனா கிரீக் காட் ஜியஸ் என்ன பண்ணாருன்னா இது 2ஆ ஸ்பிளிட் பண்ணிட்டாரு. சோ அதுல இருந்து உருவானதுதான் ஆண் பெண் அப்படின்னு ஒரு சோலோட 2 பார்ட்ஸ். சோ வாழ்க்கை ஃபுல்லா ஒரு பாதி தன்னோட இன்னொரு பாதியை ஃபைன் பண்றதுலேயே இந்த லைஃப் டைம் போகட்டும் அப்படின்னு அவர் பிரிச்சுட்டாருன்னு சொல்றாங்க. சரி, இப்போ உங்க ட்வின் ஃப்ளேமுக்கான ஃபர்ஸ்ட் சைனை பார்ப்போம். உங்க ட்வின் ஃப்ளேமை நீங்க ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்த உடனே ஒரு ஹார்ட் பீட் மாதிரி, ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி ஒரு ஃபீலிங் உருவாகும். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அவங்கள நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாலுமே ரொம்ப ஃபெமிலியரா ஃபீல் பண்ணுவீங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் உருவாகும். அப்புறம் கம்மிங் ஹோம்னு ஒன்று இருக்கு கைஸ், அதாவது அவங்க உங்க பக்கத்துல இருக்கும்போது நீங்க ஆக்ட் பண்ண தேவையில்லைன்னு ஒரு ஃபீலிங் வரும். சொசைட்டி கிட்ட நீங்க காட்டுற முகமூடியை கழட்டிட்டு நீங்களாவே இருப்பீங்க. நீங்களும் அவங்களும் உங்க பாசிட்டிவ்ஸை மட்டும் இல்லாம உங்க 2 பேரோட நெகட்டிவ்ஸையும் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. உங்க 2 பேரோட பிரெயின்மே சைக்காலஜி லெவல்ல சேஃப்டி பிளஸ் ஃபெமிலியாரிட்டியை ஃபீல் பண்ணும் அண்ட் சைல்ட்ஹுட் பேட்டர்ன்ஸ் ட்ரிகர் ஆகும். அதனால தான் நம்ம சில ஃபேவரட் பர்சன்ஸ் கூட இருக்கும்போது குழந்தை மாதிரி மாறிடுறோம்னு சொல்றாங்கல்ல, அது கூட இதனால தான். எப்பயாவது நீங்க அவ மனசுல நினைக்கிறது ஆர் அவன் மனசுல நினைக்கிறது எனக்கு கிளியரா தெரியுதுன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? டெலிபேத்தின்றது பேசாமே ஒருத்தருடைய தாட்ஸை ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஒரு மைண்ட் டு மைண்ட் கனெக்ஷன் மாதிரி. உங்க ட்வின் ஃப்ளேம் ஒரு வார்த்தை கூட பேசலனாலும் அவங்க மைண்ட்ல எக்ஸாக்டா என்ன நினைக்கிறாங்கன்றது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இது ஒரு சயின்ஸ் பேஸ்ட் கான்செப்ட் தான் கைஸ். குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் பத்தி நம்மளே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை நான் மேல கார்ட்ஸ்ல ஆட் பண்றேன். சயின்ஸ்ல 2 பார்ட்டிகிள்ஸ் கனெக்ட் ஆயிருந்தா ஒரு பார்ட்டிகிள்ல சேஞ்ச் நடந்தா இன்ஸ்டன்டா இன்னொரு பார்ட்டிகிள்ல ரியாக்ஷன் நடக்கும். டிஸ்டன்ஸ் எவ்வளவு அதிகமா இருந்தாலும், அதாவது ஒரு பார்ட்டிகிளை இடத்துல வச்சுட்டு இன்னொன்னு எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல மேல ஸ்பேஸ்ல வச்சா கூட இது சேஞ்ச் ஆச்சுன்னா அது இன்ஸ்டன்டா ரியாக்ட் பண்ணும். இது ரெண்டும் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்குதுன்னா இன்னைக்கு வரையும் சயின்டிஸ்டுகளுக்கு தெரியாது. சோ ஹியூமன்ஸ் லெவல்ல சேம் வேவ் லென்த், சேம் திங்கிங் ஸ்டைலு அப்படின்லாம் சொல்றது இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்டோட தான் கம்பேர் பண்ணுவாங்க. உங்க பார்ட்னர் உங்க ட்வின் ஃப்ளேம்னா நீங்களும் அவங்களும் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் மாதிரி. நீங்க எப்பயாவது ஏஞ்சல் நம்பர்ஸை பார்த்துருக்கீங்களா? அதாவது இந்த 1111, 222 ஆர் 444 இந்த மாதிரி ரிப்பீட்டிவ் நம்பர்ஸை பார்த்துருக்கீங்களா?
ட்வின் ஃப்ளேம் தியரி படி இது ஒரு கோஇன்சிடென்ஸ் இல்லை, அது யூனிவர்ஸோட ஒரு பவர்ஃபுல் சிக்னல்னு சொல்றாங்க. நீங்க அவங்கள பத்தி யோசிக்கும் போது கேஷுவலா டைம் பார்த்தா 11:11 கண்ணில் போடும். வேற ஒரு டைம்ல நீங்க சும்மா நியூஸ் பார்க்கும் போது திரும்பவும் 11:11 நம்பர் உங்க கண்ணில் போடும். ஸோ இந்த சேம் பேட்டர்ன் ஆஃப் நம்பர்ஸ் உங்க லைஃப்ல ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நீங்களும் அதை நோட் பண்ணிட்டே இருப்பீங்க. உங்க எமோஷனல் பீக் மொமெண்ட்ஸ்ல ரிப்பீட்டிவ் ஏஞ்சல் நம்பர்ஸ் தெரியும். எல்லாத்துக்கும் மேல ஒரு செப்பரேஷன் பிரிவு நடக்க போகுது அப்படின்னா நீங்க அதிகமா ஏஞ்சல் நம்பர்ஸை நோட்டீஸ் பண்ணுவீங்கன்னு இந்த தியரி சொல்லுது. யூனிவர்ஸ் எங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணதான் இந்த சிக்னல்ஸை கொடுக்குதுன்னு உங்களுக்கு தோணும். உங்க கனெக்ஷன் ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருந்தா ஏஞ்சல் நம்பர்ஸ் அதை ரிமைண்ட் பண்ணும். இதுக்கு ஒரு வகையில நம்ம பிரெயினோட பேட்டர்ன் ரெகக்னிஷனும் ஒரு காரணம் கைஸ். நீங்க 11:11 ஆர் 222 444 888 இதெல்லாம் ஒரு வாட்டி நோட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப இந்த ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸை உங்க பிரெயின் இன்டென்ஷனலா ஃபைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கைஸ் இது கொஞ்சம் ரிலேட்டபிள் பார்ட் தான். மிரர் சோல் உங்க லைஃப்ல என்டர் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட ஓல்டு ஐடென்டிட்டி ஷேக் ஆகும். அதாவது நீங்க யாருன்னு நீங்க கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. கம்ஃபர்டபுள் பேட்டர்ன்ஸ்லாம் பிரேக் ஆகும். இந்த கனெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் என் லைஃப் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும். இதுக்கு ஒரு சைக்காலஜி ரீசன் இருக்கு. ஒரு ஸ்ட்ராங் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் உங்க பிரெயின்ல உங்க லைஃப் பத்தின ப்ரியாரிட்டிலாம் ரீசெட் ஆகும். நீங்க முன்னாடி இக்னோர் பண்ண இஷ்யூஸ் எல்லாம் இப்போ உங்க கண்ணு முன்னாடி வரும். லைக் கரியர்ல அன்ஹாப்பியா இருந்தா சடனா குவிட் பண்ணிடணும்னு ஒரு தைரியம் வரும். டாக்ஸிக் ஹேபிட்ஸ் எல்லாம் அந்த ட்வின் ஃப்ளேம்காக நீங்க குவிட் பண்ணுவீங்க. நீங்க ஃபேக்கா லிவ் பண்ணவே முடியாது. உங்களோட ராங் பாத்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடும். ரியல் டிசைர்ஸ் அண்ட் பேஷன் தான் கண் முன்னாடி வரும். ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட்ல ஒரு டார்க்கர் சைடு இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அது இதுதான். த ரன்னர் அண்ட் சேசர். உங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் ரன்னராகவும் இன்னொருத்தர் சேசராகவும் இருப்பீங்க. கிளியரா சொல்றேன், ரன்னரோட குவாலிட்டிஸ்னு பாத்தீங்கன்னா எமோஷனல் ஓவர்லோட ஹேண்டில் பண்ண முடியாது. டீப் கனெக்ஷன் உருவாச்சுன்னா இவங்களுக்கு சடனா பயம் வந்துடும். டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. நல்லா பேசிட்டு இருந்துட்டு திடீர்னு காணாம போயிடுவாங்க. அவாய்ட் பண்ணுவாங்க. பிஸியா இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. இவங்க சைட்ல இது ரொம்ப டீப்பா போகுது, நான் அதுக்கு ரெடியா இல்லைன்ற ஒரு ஃபீலோடவே இருப்பாங்க. அதே சேசரோட குவாலிட்டிஸ்னு பாத்தீங்கன்னா கனெக்ஷனை ஹோல்டு பண்ணிக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. கிளாரிட்டி வேணும், ரீஅஷூரன்ஸ் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. இவங்க நிறைய எஃபர்ட்ஸ் போடுவாங்க. லைக் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பண்றது, கால் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்கறது, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமா தான் தெரியும். ஆனா இதெல்லாம் அவங்க இந்த கனெக்ஷனை ஹோல்ட் பண்றதுக்காக போடுற எஃபர்ட்ஸ். அதனாலேயே ஆப்போசிட்ல இருக்க பர்சன், அதாவது அந்த ரன்னர், இவங்களை டிராமா கிரியேட் பண்ணாதன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா இவங்க சைட்ல இந்த கனெக்ஷனை லூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இதை மிரர் சோல் எஃபெக்ட்னு கூட சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தரோட வூண்ட்ஸை ட்ரிகர் பண்ணுவாங்க. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்கா தெரியும். பிகாஸ் லவ் இருக்கு ஆனா பீஸ் இல்ல. ஒரு புல் புஷ் சைக்கிள் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். கடைசியில ரெண்டு பேரும் மென்டலி ட்ரெயின் ஆவாங்க. பட் இந்த ரன்னர் சேசர் சைன் மேல எனக்கு ஒரு பர்சனல் ஒப்பீனியன் ஒன்று இருக்கு guys. இதுதான் டெஸ்டினி லவ்னு நம்ம இதை க்ளோரிஃபை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு அன்ஹீல்டு ட்ராமா பிளஸ் ஒரு இன்டென்ஸ் அட்ராக்ஷனோட காம்போவா கூட இருக்கலாம். எல்லா இன்டென்ஸ் ரிலேஷன்ஷிப்பும் நம்ம ட்வின் ஃப்ளேம்னு எடுத்துக்க முடியாது. அப்படி பார்த்தா ஒருத்தர் மட்டும் சஃபர் ஆயிட்டே இருப்பாங்க. ஒருவேளை இந்த ரன்னர் சேசர் பேட்டர்ன் உங்களுக்குள்ள இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதுல growth இருக்கா இல்ல சஃபரிங் மட்டுமே தான் இருக்கான்னு நீங்க வெரிஃபை பண்ணணும். growth இருந்தாதான் அது ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பாவே இருக்க முடியும். ரன்னர் ஓடுறது ஒரு டீப் கனெக்ஷனை பார்த்து பயம், சேசர் துரத்துறது இவங்க விட்டு போயிடுவாங்களோன்ற பயம். ஸோ ரெண்டு பேருமே லவ்வை விட ஃபியர்ல தான் ரியாக்ட் பண்றாங்க. ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ல யாரும் ஓடவும் மாட்டாங்க, யாரும் துரத்தி பிடிக்கணுன்ற அவசியமும் இல்லை. அது ஒரு பேலன்ஸ்டாவே இருக்கும். ட்வின் ஃப்ளேம்ன்றது ஏதோ ஒரு ரொமான்டிக் மூவி கான்செப்ட் மாதிரி மட்டும் கிடையாது guys. இது ஒரு சோல் கனெக்ஷன். சப்போஸ் உங்க கூட இருக்க பார்ட்னர் உங்க மிரர் சோல்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்க ஈகோவெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு அந்த கனெக்ஷனை ரியலைஸ் பண்ண பாருங்க. ஏன் தெரியுமா, ஒருவேளை நீங்க அந்த சிக்னலை இப்ப இக்னோர் பண்ணிட்டே இருந்தா நீங்க ரியலைஸ் பண்ற அந்த செகண்ட் அவங்க உங்க லைஃப் விட்டு ரொம்ப தூரம் போயிருப்பாங்க. அப்போ ஐயோ மிஸ் பண்ணிட்டேனேன்னு தோன்ற அந்த ஃபீலிங் இருக்குல்ல, அந்த பெயின் தான் உங்க லைஃபோட பெரிய ரிக்ரெட்டா இருக்கலாம். கைஸ் இதை தாண்டி இன்னும் நிறைய சயின்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் ட்வின் ஃப்ளேம்க்கு இருக்கு. இது ரொம்ப பெரிய கான்செப்ட். இந்த வீடியோ 1 lakh வியூஸ் போச்சுன்னா நான் இதுல பேசாத அந்த சயின்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு வீடியோவா பண்றேன். நீங்க உங்க ட்வின் ஃப்ளேம் எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்ட்ல சொல்லிட்டு உங்க மிரர் சோலுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் கைஸ்.